அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்களுடன் தற்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இன்று சிறிது நேரத்திற்கு முன்பு 19 அமைச்சர்கள் அமைச்சர் ஜெயக்குமாரின் அறையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். சுமார் 1.5 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு தற்போது அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், OS மணியன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தற்போது முதல்வரோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெங்களூரில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது சந்தித்த வேளையில் தற்போது முதலமைச்சரோடு அமைச்சர்கள் எல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் இன்று திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அமைச்சர் ஜெயக்குமாரின் அறையில் செங்கோட்டையன், காமராஜ், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 19 அமைச்சர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டனர். டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திக்கின்ற இன்றைய தினத்தில் இந்த அவசர ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. அமைச்சர்களின் இந்த அவசர ஆலோசனைக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர், OS மணியன் உள்ளிட்டோர் தற்பொழுது முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை சந்திப்பதற்காக டிடிவி தினகரன் சென்றிருக்கிறார். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவசர ஆலோசனைக் கூட்டம் பற்றி கேட்டதற்கு அது குறித்து தனக்கு எந்த தகவலும் இல்லை என்று டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அமைச்சர்கள் நடத்திய திடீர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்கள் இதற்காக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். 1.5 மணி நேர ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறித்து முடிவு செய்யப்பட்டது, அதனைத் தொடர்ந்து தற்போது முதல்வர் அமைச்சர்களுடனான சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆராயப்பட்டது என்றெல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்திப்பதற்காக டிடிவி தினகரன் சென்றிருக்கிறார். தற்போது இங்கு அமைச்சரவை கூட்டமும் தற்போது அதைத் தொடர்ந்து முதல்வருடைய ஆலோசனையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெறுகிறது. இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது முதல்வர் அமைச்சருடனான ஆலோசனையின் பின்னணி பற்றி சொல்லுங்கள். அதாவது இன்று மதியம் 1:45 மணி வாக்கில் அமைச்சர் ஜெயக்குமார் அறையில் திடீரென அமைச்சர்கள் ஒன்று கூடினார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சராக வந்தார்கள். 8 அமைச்சருடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியது. தங்கமணி, CV சண்முகம், மணிகண்டன், வெல்லமண்டி நடராஜன், நாகராஜ், ராஜலட்சுமி, OS மணியன், செல்லூர் ராஜு ஆகிய அமைச்சர்கள் திடீரென ஆலோசனை கூட்டத்தை தொடங்கினார்கள். தலைமைச் செயலகத்தில் 2வது மாடியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஜெயக்குமார் அறையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. அதற்கு பிறகு செங்கோட்டையன், SP வேலுமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அமைச்சர்களும் வந்தார்கள். பிறகு சரோஜா, MC சம்பத், வளர்மதி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போல சுகாதாரத்துறை செயலர் விஜயபாஸ்கர் ஆகிய அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 20 அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLA-க்களும் அதாவது வளர்மதி, கோகுலேந்திரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டது என்று அங்குள்ள அதிகார மட்டத்தில் சொல்லப்பட்டது. குறிப்பாக 2 முக்கியமான விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருப்பதாக கட்சி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, டிடிவி தினகரன் தற்பொழுது பெங்களூரில் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சசிகலாவை சந்திக்க உள்ளார். சசிகலாவை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற உள்ளார். அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது சசிகலாவிடம் ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த கட்ட நகர்வு குறித்து தெரிவிப்பேன் என்று சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் அவர் மீண்டும் கட்சி பணி ஆற்ற இருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். கட்சி பணி ஆற்றுவது குறித்து அமைச்சர்கள் மத்தியில் அதிருப்தி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருந்து பிரிந்த OPS அணியினர் சசிகலாவின் குடும்பத்தினர் யாரும் கட்சி பணி ஆற்றக்கூடாது, அவர்களை விலக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த தினகரன் மீண்டும் கட்சி பணி ஆற்றாக உள்ளதாக சொல்லியிருந்தார். அமைச்சர்கள் பல்வேறு குழப்பத்தில் இருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் இது குறித்து பேச வேண்டும் என்று அமைச்சர்கள் தரப்பில் சொன்னார்கள். தற்பொழுது எது மாதிரியான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து என்னென்ன பிரச்சனைகள் முன்னிற்கக்கூடும், அதாவது கட்சியின் பொறுப்பில் தினகரன் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார், துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருடைய அறிவுரையின்படி பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படுமா, கட்சியில் எது மாதிரியான நகர்வுகள் எடுக்கப்படும் என்பது குறித்து பேச வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, ஒருவேளை அவருடைய அறிவுரை ஏற்கப்படவில்லை, ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த கட்சி தொடர்ந்து செயல்படுமா என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனைக்கு பிறகு
தற்பொழுது அந்த ஆலோசனை கலந்து கொண்ட அமைச்சர்கள் நேரடியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது அறையில் சந்தித்து வருகிறார்கள். இந்த சந்திப்பு தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு பரபரப்பான சந்திப்பாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு காரணமாக இங்கு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு போக்குவரத்து சம்பந்தம் மட்டுமல்லாது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சில அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இன்னொரு பக்கம் வரும் 14ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. இன்று காலையில் தான் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது கிட்டத்தட்ட 1 மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த அம்சங்கள் எல்லாம் இவர்கள் விவாதித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தற்பொழுது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்று 4 மாதங்கள் முடிகிறது. கிட்டத்தட்ட இன்னும் 2 மாத காலம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் எது மாதிரியான நிகழ்வுகள் அரசியல் கட்சிகள் எது மாதிரியான விஷயங்களை நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடும் என்பது குறித்தும் இவர்கள் ஆலோசனை செய்திருக்கலாம். எனவே இன்னும் வெகு நாட்கள் இல்லை சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு. அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த அரசுக்கு இருக்கும், அதில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகளை சமாளிப்பதில். இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. தற்பொழுது சிறைக்கு போயிருந்த டிடிவி தினகரன் தற்பொழுது மீண்டும் ஜாமீனில் வந்திருக்கிறார். அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அவர் சம்பந்தமாக கட்சியிலே ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் அமைச்சர்கள் பேசியிருந்தார்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் தற்பொழுது பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது சசிகலாவிடம் இறுதியாக கருத்து கேட்கும் ஒரு திட்டத்தை அவர் வகுத்திருக்கிறார், அங்கு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு மிக முக்கியமான பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் தான் நிலவுகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும்.